அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே, குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. பணம் வேணான்னு சொல்லக்கூடிய நபர் இந்த காலகட்டத்தில் ஒருத்தரை கூட நம்ம பார்க்கவே முடியாது. எனக்கு ஆடம்பரத்தில் அந்த வாழ்க்கையில் ஆசை இல்லை, பணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பணத்துடைய தேவை, ஒரு நாள் நம்ம கையில் பணம் இல்லாமல் ஒரு நாள் 1 மணி நேரம் கூட நம்மளால் வாழவே முடியாது. ஏன்னா பணத்துக்குடைய அந்த தேவையானது நமக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால தான் முன்னாடிலாம் நம்முடைய வீட்டில் அப்பா மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமேட்டு ஒரு கணவன் சம்பாதிக்கிற அந்த வீட்டில் வந்து நமக்கு மனைவியும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்ட் டைம், ஃபுல் டைம், குழந்தைங்க, அப்படி எல்லாருமே குடும்பத்தில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி எப்படி சம்பாதிச்சு நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்து வந்தாலுமே சரி, அதையும் மீறி திடீர்னு ஒரு பண தேவையானது குடும்பத்தில் டக்குன்னு அதிகமாக இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு மெடிக்கல் செலவாக இருக்கலாம், வேறு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அப்படி வேறு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியான ஒரு பண தேவை வரும் பார்த்திங்களா. அது மாதிரி நேரத்தில் கையில் பணம் இல்லாமல் போனால் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரியான சமயத்தில் கைக்கு நமக்கு நினச்ச உடனே பணம் வருவதற்கான எளிமையான தாந்திரிக பரிகார முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு பரிகாரமானது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சிம்பிள் மெத்தடு, ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெத்தடு. அப்படி பணவரவை வந்து நமக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நம்முடைய வீட்டிலேயே, அதுவும் நம்முடைய அடுப்படையிலே செய்யக்கூடிய எளிமையான ஒரு முறை தான். எல்லாருமே சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி. ரொம்ப முன்னாடிலாம் கடையில் ஓசிலே கிடைக்கும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போல்லாம் பெரிய பெரிய கடைக்கு போகிறப்ப தனியாக 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலையில் வச்சு நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தாங்க. ஏன்னா இந்த கொத்தமல்லி இலையானது நல்லா வந்து ஒரு ஆன்மீக குணத்துக்கு, அதுவும் குறிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியானது இந்த கொத்தமல்லி இலைகளுக்கு இருக்குது. இந்த கொத்தமல்லியை வந்து நம்முடைய வீட்டில் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணுறப்ப நிச்சயமாக நல்ல அந்த பணவரவை நமக்கு தேடி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு மூலை, அதாவது வீட்டோட அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான வீட்டில், சொந்த வீடோ வாடகை வீடோ, நிறைய வீட்டில் வந்து கிச்சன் வந்து தென்கிழக்கு மூலையில் தான் வச்சுருப்பாங்க, அக்னி மூலையில். அப்படி உங்கள் வீட்டில் எந்த மூலை தென்கிழக்கு மூலைன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு பவுல், கண்ணாடி பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இல்லாத பட்சத்தில் செரமிக் பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் நிரப்பிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி இலைகளை மட்டும் நீங்கள் அதில் போட்டு பாருங்களேன். இப்படி தொடர்ந்து அந்த பவுலை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியையும் அந்த கொத்தமல்லி இலைகளையும் நம்ம மாற்றிடணும். இது மாதிரி நம்முடைய வீடுகளில் அந்த அடுப்படையில் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு மெத்தடை மட்டும் நம்ம செய்து வர குடும்பத்தில் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு திடீர் பணவரவு, ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரத்துக்கு, நமக்கு டக்குன்னு பணம் எங்கேருந்தாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம், ஒரு போனஸ் வரலாம், வேறு ஏதாவது நமக்கு எப்பயோ வர வேண்டிய பணம் கூட வரலாம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு திடீர்னு ஒரு பணவரவை நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து அது வந்து கொண்டு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் சின்னதான ஒரு விஷயம்தான், உங்களுக்கு எந்தவித செலவுமே கிடையாது. நம்முடைய வீட்டிலேயே கண்ணாடி பவுல் இருக்குது, தண்ணி இருக்குது, கொத்தமல்லி இலைகள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருமே கடைக்கு போனால் மறக்காமல் வாங்கிட்டு வர இலைகள் தான். இதற்கு குளிக்க வேணாமா, அதெல்லாம் எந்தவித இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்த மெத்தட்ஸ், பீரியட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுடைய தென்கிழக்கு மூலையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நல்லபடியான ஒரு பணவரவு அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக திடீர் பணவரவு நிச்சயம் ஏற்படுத்துங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பரிகாரம். இதுவும் ரொம்ப வந்து நம்முடைய வீட்டில் அன்றாடம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு பொருள் வச்சு தான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம், பழைய ஊறுகாய் பாட்டில், ஜாம் பாட்டில், ஏதாவது ஒரு பாட்டில், இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்ணாடி பவுல், இது 2 எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளுடைய சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் ஒரே ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி மட்டும் அந்த பவுலில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து சமையல் ரூமில் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஒவ்வொரு நேரம் வந்து யாராச்சும் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. அப்படி அந்த ஒரு கேள்விகள் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தனியாக யாருக்கும் தெரியாமல் கூட மறைச்சு கூட வைக்கலாம். இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு கணவன் இல்லாட்டி மனைவி யார் குளிச்சுட்டு வரீங்களோ அந்த வீட்டில் அவங்களுடைய கையால் ஒரே ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து அந்த அரிசியில் புதைச்சி வைக்கணும். இவ்வளோதான். இப்போ 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக 2 பேரில் யார் வேணாலுமே செய்யலாம்.
ஆனால் குளிச்சுட்டு வந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து முதல் வேலையாக அந்த பச்சரிசிக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி மறைவாக அப்படி புதைச்சி வைக்கணும். அதாவது அந்த காயின் ஆனது பச்சரிசிக்குள்ளே இருக்கணும், அந்த அரிசி மட்டும் தான் நமக்கு மேலே தெரியணும். இப்படி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே இப்படி ஒவ்வொரு ரூபாய் நாணயத்தையாக நீங்கள் இப்படி அரிசியில் நம்ம புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்முடைய வீட்டில் நம்ம செய்ய 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 கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடானது நல்ல ஒரு பணவரவை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த ஒரு பரிகாரமானது நமக்கு இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்முடைய அம்மா, அவங்களுக்கான அம்மா அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட முன்னோர்களே முன்னாடியெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்க்கு, அந்த பர்ஸு அது மாதிரி எதுவுமே கிடையாது. அரிசி டப்பாக்குள்ளே பணம் போட்டு வைக்கிறது, நம்முடைய கடுகு டப்பாவில், அஞ்சரி பெட்டியில் இப்படி தான் பணத்தை போட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் சூக்ஷ்மமான ரகசியமான ஒரு முறைகள். அந்த இடத்துல நமக்கு பணம் வச்சா நிச்சயமாக பணம் பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்கள், இந்த பச்சரிசி எல்லாமே. அதில் பணத்தை சேர்த்து வைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு பணமானது ஏதாவது ஒரு வழியில் பணம் வீட்டுக்கு பெருகும். அதாவது நமக்கு வர வேண்டிய பணங்கள் நிச்சயமாக எந்த தடையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே வரும். எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து பணம் வரும். அதற்கான சில தாந்திரிக பரிகாரங்கள் தான் இது. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். டெய்லி காலையில் குளித்தோடனே இந்த ஒவ்வொரு ரூபாய் நாணயம் மட்டும் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையே. இப்போ இடையில எங்கேயாச்சும் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், அதனால் ஒன்றும் பரவாயில்லையானா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்றைக்கு வீட்டில் இருக்கீங்களோ அந்த நாள் நீங்கள் டெய்லி ஆனால் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ₹1 நாணயம் நம்ம அதுக்குள்ளே வைக்கிறது மட்டும் தான் வேலை. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அப்புறமேட்டு பணம் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பணத்தை எடுத்து ஏதாச்சும் ஒரு சுபகாரிய செலவுகளுக்கு இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் போட்டு யாருக்காச்சும் தானமாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இந்த அரிசியை எடுத்துகிட்டு காக்கைக்கோ குருவிக்கோ நம்ம பறவைகளுக்கோ தானம் கொடுத்துடலாம். இப்படி இந்த காக்கைக்கும் குருவிக்கும் தானம் கொடுக்கறதே நம்முடைய கருமாக்கள் அது ஒரு கழிகிறதுக்கான ஒரு பரிகார முறை தான். ஏன்னா எல்லாமே நமக்கு முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் தான் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும். ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய வீட்டில் செய்கிறப்ப அந்த பணவரவுக்கான தடைகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல வகையில் கண்டிப்பாக பணமானது வருங்க. அதனால் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றும். இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பதிவை எப்போ பார்க்குறீங்களோ எப்போ வேணாலும், எந்த நாள் கிழமை எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம தொடங்குகின்ற நாள் தான் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நாள். அதனால் இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்துக்கு இப்படி நாள் கிழமையெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. அதனால் நம்பிக்கையோடு எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதுமே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.